தமிழே போற்றி. செல்ஃபி எடு, ஆட்டைய போடு. இதேங்க இப்ப தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஒத்த செல்ஃபி தேங்க எடுத்தாரு. மொத்தமா திமுகவை சோழியம் முடிக்கிறதுக்கு சமூக வலைத்துல பூரா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீம போட்டு கொளுத்துறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த மீமெல்லாம் நம்மளும் பாப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மீமே வசமான மீமு மாடன் செந்தில் பாலாஜியை போட்டிருக்காருங்க. மாறன் தேட்டர் மீட்க தெரிஞ்ச உங்களுக்கு என்னைய மீட்க தோணலையே. உன்னை மீட்க முடியாதுப்பா, வாய்ப்பே இல்ல. நீ வெளியே வந்தா நீ உள்ள இருக்கதே நல்லது, வெளியே வந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. பாவங்க செந்தில் பாலாஜி உடம்புலாம் சரியில்லாம போச்சுங்க. அவருக்கு எப்படியாவது அவர் சொல்ற மாதிரி மாடன் தேட்டரை மீட்கிறதுக்கு நெடுஞ்சாலை சொன்ன மாதிரி சிறைத்துறை முன்னாடி ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அதை அறிவாலயத்துக்கு சொந்தம்னு அடிச்சு விட்டு அவரை வெளியே கொண்டு வர வழிய பாருங்க. அடுத்து ஒரு பொட்டல் கார்டு படத்தை போட்டு இங்க யாரும் செல்ஃபி எடுக்க கூடாதுன்னு யாரும் ஏற்கனவே திமுக பாதிக்கப்பட்டவனா இருப்பான் போல. அதனால உண்மைதான் இப்ப எடுத்தா ஏன்னா பொட்டல் கார்டையும் கட்சி ஆபிஸா மாத்திடுவாருங்க. சசிதரூர் அந்த விஷயத்துல ஒரு சைஸான அவர் படத்தை போட்டு நீங்க என்ன செல்ஃபியை போட்டு என் பில்டிங்க உங்களுக்கு சொந்தம்னு மாத்துறீங்க, நான் வேற எதவே சொந்தம்னு மாத்துறேன்டாட்டு அப்படி போட்டிருக்காங்க. நான் அது சொல்லைங்க, நான் போட்டா அப்ப அதை பார்த்துட்டே சொல்றேன். அடுத்து இன்னும் இந்த மீம் எப்படி போட்டிருக்காருன்னா, திமுக பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குற யாரு? திமுகனால இடைஞ்சலுக்கு முதல்ல நிக்கிற ஆளுநர், அவரை சொல்லி போட்டிருக்காருங்க. ஆளுநர் ரொம்ப கேள்வி கேட்கிறாரு. அந்த மாளிகை முன்னாடி நின்று ஒரு செல்ஃபியை போட்டுற வேண்டியதான். செல்ஃபி எடு, ஆட்டைய போட்டு பாயாச இமேஜ், அந்த பாயாசம் உனக்கு ஒரு பாயாசத்தை போட்டாதே சரியாகும் அப்படின்னு சொன்ன அந்த போட்டிருக்காருங்க. மாசுங்க. அடுத்து இப்ப ஸ்டாலின் ஐயா வெவ்வேறு ஏரியாவுக்கு போறாங்க. வெளிநாட்டுல போய் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இமேஜை போட்டு முதல்வருக்கு போட்டு நொறுக்கி இருக்காருங்க. ஏசப்பா செல்ஃபி அந்த சிலை அந்த இத்தாலியில இருக்குல்ல கிளாடியேட்டர் படத்துல வந்த அந்த இடத்த போட்டு போர்க்கள இடம், இப்போ உலகின் முதல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த இடத்துல போட்டாப்ல. ஆமா இதை எடுத்துட்டு அங்க ஒரு கலைஞர் சிலையை வச்சிருவான். வச்சுட்டு கிளாடியேட்டர் படமே கலைஞரை பார்த்துட்டு எடுத்தாருங்க. கலைஞர் சொல்லிட்டு அந்த படம் எடுத்தாருங்க. அங்க ஒரு நினைவு சொந்த வைக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. அதனால அங்க ஒரு ஈவில் டவர் அடிச்சுட்டு ஈவில் டவர் இனிமேல் அறிவாலயத்துக்கு சொந்தம். ஸ்டாலின் அண்ணா இங்க போய் செல்ஃபி எடுத்துருக்கீங்க, இது நம்ம வீடு. நல்லா இருக்கு, இயற்கையிலோட ஓட போட்டு முன்னாடி மாசா இருக்க வீடு அப்படின்னு செல்ஃபியை போட்டிருக்காருங்க. திமுக ஊப்பி போட்டிருக்காருங்க. இது கலைஞர் வீடுறா, ஸ்டாலின் ஐயா வீடே அதான்டா. அவர் வீட்டு முன்னாடியே செல்ஃபியா? என்னாலும் உங்க அக்க போருக்கு அளவு இல்லாம போச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தஞ்சாவூர் பிரதேஸ்வரர் கோயில், ஆமா அது கலைஞர் ஐயா கட்டுனதுதான். திமுக ஊப்பி அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1000வது விழா அவர் தான் நடத்தினாரு. அதனால ராஜராஜ சோழன் கட்டல, கலைஞர் ஐயா தான் கட்டுனான்னு உருட்டுவாங்க. அந்த மாதிரி அங்க ஒரு சிலைக்கு உறுதி பண்ணிடுவாங்க. என்ன போடுறா இருக்கு, ஆனா போட்டாலாம் ஆள் மாசாதே இருக்காரு. இதேங்க மாசு. புழல் சிறை முன்னாடி போட்டிருக்காருங்க. புழல் சிறை முன்னாடி ஐயா இதை ஊப்பிய உடனடியா புழல் சிறைய ஒரு செல்ஃபி வந்துருச்சு. அடுத்து அந்த இடத்த ஆட்டையை போடுங்க. புழல் ஜெயிலவே ஆட்டையை போட்டு செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வாங்க. அந்த வேலையாவது பாருங்க. எதுக்கு சொந்தம்னு சொல்லலாம்? புழல் ஜெயிலு அதை நெடுஞ்சாலைத்துறைன்னு சொல்லலாமா, பொதுப்பணித்துறைன்னு சொல்லலாமா, என்ன சொல்லலாம்? ஏடி ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்க. சேர்பாபு சொல்லியிருக்காருல, சென்னையை காத்த ஸ்டாலின் ஐயா அந்த மாதிரி போட்டு புழல் ஏரியிலதே புழல் ஜெயில் இருக்கு. அதனால அப்படின்னு சொல்லி காலிமெண்ட் எப்படியாவது செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வாங்கப்பா. செல்ஃபி மட்டும் போட்டா போதுமா, வெளியே கொண்டு வரணும்ல. ஆஹா, அமெரிக்க வெள்ளை மாளிகை முன்னாடியே ஒரு போட்டுருக்காருங்க. அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு உள்ளே விட மாட்டாங்கப்பா. நீங்க அதையே அடைய போடுற எண்ணத்துல விட்டுருங்கப்பா. 200 ரூபாய்க்கு இவ்வளவுதேன்ப்பா யோசிக்கணும். இதுக்கு மேல யோசிக்காதீங்கப்பா. திமுக உடன் பிறப்புகளா? ஆனா நமக்கு எப்படியோ ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு, அதுக்கு போதும். செல்ஃபி எடு, ஆட்டையை போடு. நம்மள ஒரு செல்ஃபியை போடுமா.